ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம ஒரு 15 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் அதே மாதிரி ஒரு 15-16 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம்னா, அஸ் யூஷுவல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதோட சேர்த்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த பேட்டர்ன் சம்ஸ் வரும் அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் ஆர் பேட்டரி, ரைட்? ஸோ அது பேஸ் பண்ண சம்ஸும் வந்து நம்ம வந்து இந்த செஷனில் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ 15-16 சம்ஸில் இந்த மொத்தமாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் ஆயிரும். ஃபைன். ஸோ என்னென்ன சம்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 35th ஒன். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷனில் 34 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து 35th சம்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். In the circuit shown, the current through the 4 ohm resistor is 1 ampere. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 4 ohm ரெசிஸ்டர் வழியாக எனக்கு பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து என்னென்னா, இட் இஸ் லைக் 1 ampere கொடுத்துட்டாங்க. when the points P and M are connected to a DC voltage, அப்போ வந்து P and M வந்து நான் வந்து எதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா DC வோல்டேஜில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, the potential difference between the points M and N are, ஸோ அப்போ எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைன். ஸோ அப்போ இங்கே எனக்கு எதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா, Pக்கும் எம்முக்கும் நடுவில் எவ்வளோ பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது, ரைட்? ஆனால் இங்கே எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் எனக்கு வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு எனக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா, 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக எனக்கு வந்து 1 ampere கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதை வந்து அப்படி பிக்சரில் ட்ரா பண்ணிடலாம். ஸோ 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே வந்து 1 ampere கரண்ட் வந்து பாஸ் ஆக போகுது. ஓகே, அதை அப்படியே லாஜிக்லேயே நம்ம போட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். அப்போ இங்கே வந்து 4 ohm 1 ampere, ரைட்? அப்போ V = IR நம்ம வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். I வந்து இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா 1 ampere, ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் லைக் 4. அப்போ இந்த பாயிண்டில் எனக்கு இருக்க போகிற வோல்டேஜ் வந்து என்னது 4 × 1, ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு 4 volt. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் எனக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4 volt வந்து இருந்திருக்க போகுது, ரைட்? காட் இட்? ஸோ அப்போ இந்த செக்ஷனில் எனக்கு வந்து 4 volt அப்படிங்கிறது வந்து இந்த செக்ஷனுங்கிறது எனக்கு என்ன அர்த்தம்? ஸோ இது ஃபுல்லாமே எனக்கு இருக்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் 4 volt, ரைட்? இது ஸ்ட்ரைட்டாக பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்த இடத்துல அதே மாதிரியே பேட்டரியில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? இந்த மொத்த செக்ஷன்லையுமே எனக்கு இருக்க போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் லைக் 4 volt. அப்போ நம்ம இப்போ வந்து எனக்கு எவ்வளோ டிசி பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு, ரைட்? இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, எம்முக்கும் என்னுக்கும், ஸோ இந்த 2 செக்ஷனுக்கும் நடுவில் இருக்க போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதானே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இது வழியாக டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னங்கிறது தெரியும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கரண்ட் வந்து இதுக்குள்ளே பாஸ் ஆகுது, செகண்ட் பார்ட் ஆஃப் த சர்க்யூட் வழியாக எனக்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது I அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் I × R போட்டோன்னா எனக்கு இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ அப்போ இதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தெரியும்னா, இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ நெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பார்ட்டுக்கு வந்து நான் நெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, இட் வில் பி லைக் 1/0.5னா 1/2 ப்ளஸ் 1/1/2ன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது, ரைட்? ஸோ இது அப்படியே ரெண்டுமே அப்படியே ஃப்ளிப் ஆச்சுன்னா 2 + 2ன்னு வந்திருக்கும், விச் இஸ் லைக் 4. அப்போ 4 வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணுவோம், ரைட்? அப்போ ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/4 ohm. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கிளப் பண்ணோம் அப்படின்னா பேரலில் இருக்கிறதுனால கிளப் பண்ணும்போது எனக்கு வரப்போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ohm. அந்த 1/4ம் இங்கே வந்து 1 வந்து எனக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ தட் வில் பி லைக் 1.25, ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா, இட் இஸ் லைக் 1.25 ohm வந்து எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. டோட்டல் ஆர் நெட் இந்த சிச்சுவேஷனில் 1/1/4 வந்து இட் வில் பி லைக் 1.25 ohm. இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, வோல்டேஜும் எனக்கு என்னங்கிறது தெரியும். அப்போ V = IR, ரைட்? இங்கே வந்து Vக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ யூ வில் ஹேவ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு I தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். R வந்து எனக்கு வந்து என்னென்னு தெரியும் அப்படின்னா, இட் இஸ் லைக் 1.25. அப்போ I வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 4/1.25. ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்னது கிடச்சிருச்சு அப்படின்னா, கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டில் எனக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா, இதுதான் என்னோட கரண்ட்டு. ஓகே, ஸோ ஃபைனல் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ V = அதே மாதிரி தான், கரண்ட் பாசிங் வந்து இட் இஸ் லைக் I which is nothing but 4/1
1.25 இல்லைனா 400/125 வச்சுக்குவோம் இன்ட்டு 1 ரைட் ஃபைன். ஸோ அப்போ அது ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் அவுட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ரைட். ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா லெட் மீ கோ வித் 5 டேபிள். அப்போ 5 டேபிளில் போகுது அப்படின்னா மேலே வந்து 40 தட்ஸ் கோயிங் டு பி லைக் 8 80 125 அப்படின்னா தட் வில் பி லைக் 25 ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 5 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணுவோம். கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா இட் வில் பி லைக் 1 30 16 கீழே வந்து 5 ரைட். அப்போ 16/5 வந்து வரப்போகுது. ஸ்ட்ரைட்டாக 5 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணலாம் விச் வில் பி லைக் 3 10 அப்போ 3.2 ஓகே. அப்போ வோல்டேஜ் ஹியர் இஸ் 3.2 volt which is option 2 in this situation ஃபைன். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து இங்கே வந்து வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ நம்ம வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டோட ஃபுல் டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜை மேலே உள்ள சர்க்யூட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த வோல்டேஜ் தான் எனக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேட்டரியோடது இருக்க போகுது. அப்புறம் கீழே ஒரு பாத் வந்து இருக்குது. அந்த பாத்தில் வந்து நான் நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி எனக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கரண்ட்டும் தெரிஞ்சிருச்சு, வோல்டேஜ் அப்ளைடும் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம செகண்ட் ஹாஃபில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ரைட். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a current of 3 ampere flows through the 2 ohm resistor shown in the circuit okay. ஸோ அப்போ 3 ஆம்பியருங்கிற கரண்ட் வந்து எனக்கு 2 ohm resistor வழியாக பாஸ் ஆகுது ஃபைன். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the power dissipated in the 5 ohm resistor is. அப்போ 5 ohm resistorல எனக்கு எவ்வளோ பவர் வந்து வெளியில் எமிட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ரைட். ஸோ அப்போ முன்னாடி பார்த்துருந்த அதே பேட்டர்ன் சம் தான். எனக்கு 2 ohm resistor வழியாக எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் 3 ஆம்பியர் கரண்ட் ஓகே. ஸோ அப்போ 3 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸோ பேட்டரியோடது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் விச் இஸ் லைக் 3 × 2 தட்ஸ் கோயிங் டு பி லைக் 6 volt ஓகே. ஸோ அப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 6 volt பேட்டரி காட் இட். அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க போகிற 5 ohmல எனக்கு எவ்வளோ பவர் வந்து டிசிபேட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த சர்க்யூட் வழியாக கீழே இருக்க போல் இந்த சர்க்யூட் வழியாக எனக்கு எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது ஓகே. அப்போ 6 volt பேட்டரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் லைக் 5 + 1 which is like 6 ஓகே. அப்போ I = V/R, வோல்டேஜும் 6 ரெசிஸ்டன்ஸும் 6. அப்போ 6/6 வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1 ஆம்பியர். அப்போ இந்த கீழே இருக்க போகிற பாத் வழியாக எனக்கு வந்து 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆக போகுது ஓகே. ஸோ அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து எனக்கு எவ்வளவு பவர் வந்து டிசிபேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட். அப்போ கரண்ட்டும் தெரியும் ரெசிஸ்டன்ஸும் தெரியும் அப்படின்னா P = I²R ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். I²க்கு வந்து நான் வந்து 1 இஸ் லைக் 1. அப்போ ஆருக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து போடுறேன் அப்படின்னா 5. அப்போ பவர் வில் பி ஈக்குவல் டு 5 watt. இதெல்லாம் சிம்பிளான சம் தான். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் முன்னாடி பார்த்துருந்த சம் மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The total power dissipated in watt in the circuit shown here is okay. ஸோ அப்போ இந்த மொத்த சர்க்யூட்டில் எனக்கு எவ்வளோ பவர் வந்து டிசிபேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்ட்டும் சேம் டெர்மினல் மாதிரி இருக்குது. அப்போ these two are in parallel connection ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து முன்னாடி உள்ள சர்க்யூட்டில் எனக்கு சீரீஸில் இருக்குது ரைட். ஸோ அப்போ இது ரெண்டும் எனக்கு வந்து parallel கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா இட் should be like 1/6 + 1/3 ரைட். அப்போ you'll have something like this 3/6 வந்து வரப்போகுது. அப்போ 3/6 வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா you will have like 2 ohm. மேலே உள்ள சர்க்யூட்டுக்கு வந்து எனக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா this is 2 ohm. முன்னாடி வந்து ஒரு 4 ohm வந்து இருக்குது. அப்போ 2 + 4 வந்து எனக்கு வந்து that will give me the net resistance. அப்போ R net வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா it is like 6 ohm ஓகே. அப்போ நம்ம வந்து R net என்ன அப்படிங்கிறது வந்து சர்க்யூட்டுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா டோட்டல் பவர் டிசிபேட்டட் இன் திஸ் என்டையர் சர்க்யூட் ஓகே. 3 ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து எனக்கு எவ்வளோ பவர் வந்து டிசிபேட் ஆகிருக்கு. இங்கே பவருக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னா V²/R வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வோல்டேஜ் தெரியும் ரெசிஸ்டன்ஸும் நம்ம R net ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். therefore P = V² வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா 18 × 18 / R which is 6 ஓகே. ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணால் you'll get the answer. அப்போ 6ஐயும் இதையும் கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 மேலே வந்து எனக்கு வந்து 6 வந்து வரும். ஸோ திருப்பி கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா you'll have 3 ரைட். ஜஸ்ட்டு 18 × 3 மல்டிப்ளை பண்ணால் will get the answer. அப்போ 18 × 3 ரைட். ஸோ 24 and then you'll have like 54 is my answer ரைட். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து it is just 54
வாட். ஓகே, டவுட் இருக்கக்கூடாது. முன்னாடி பார்த்த இந்த 3 பேட்டர்ன் சம்ஸுமே சேம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் தான். என்னன்னு பார்க்கலாம். பவர் dissipated across the 8 ohm resistor in the circuit shown here is 2 watt. ஓகே, அப்போ 8 ஓம் ரெசிஸ்டரில் எனக்கு வந்து எவ்வளோ பவர் டிசிபேட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் லைக் 2 வாட். அதை கொடுத்துட்டாங்க. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா the power dissipated in watt யூனிட் அக்ராஸ் த 3 ஓம் ரெசிஸ்டர். அப்போ 3 ஓம் ரெசிஸ்டரில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து டிசிபேட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ 8 ஓம் ரெசிஸ்டர் வழியாக எனக்கு வந்து டிசிபேட் ஆக போகிற பவர் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் லைக் 2 வாட். ஓகே, அப்போ பவரோட ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிட வேண்டியதான். இவங்க வந்து நான் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ P ஈக்குவல்ஸ் V²/R இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ பவருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் லைக் 2 which is equal to V² divided by 8. ஓகே, ஆருக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா V² வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 16. அப்போ வந்து V வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 4 வோல்ட். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த கேப்பில் இருக்க போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 4 வோல்ட். சரி தானே? அப்போ வந்து இங்கே 4 வோல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க போகிற இந்த பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டில் பாஸ் ஆக போகிற கரண்ட். ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் 4 ஓம். அப்போ அது வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் 1 ஆம்பியர், ரைட்? அப்போ தான் 1 × 4 அதே தான் V = IR அந்த இதில் நம்ம போட்டோன்னா வந்திருக்க போகுது. தேர்ஃபோர் கரண்ட்டுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட் வந்து மேலே வந்து பாஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டில் விச் இஸ் லைக் 3 ஓம், இந்த சிச்சுவேஷனில் 3 ஓமில் எனக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி வந்து லாஸ் இருக்குது, எவ்வளோ ஹீட் வந்து டிசிபேட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து எனக்கு டிசிபேட் ஆக போகிற ஹீட் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 3 × 1 which will be like 3 watt. ஓகே, த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம் தான், ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து when a wire of uniform cross section A and length L and resistance capital R. ஓகே, அவங்க cross sectional ஏரியா லென்த்து அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்துட்டாங்க. இஸ் பென்ட் இன்டு அ கம்ப்ளீட் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் மாதிரி அதை நம்ம பெண்ட் பண்ணியாச்சு. ஃபைன். The resistance between any two diametrically opposite points will be. ஃபைன். ஸோ அப்போ வந்து இதுக்கு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வந்து சர்க்குலர் லூப்பில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வயரை எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணிட்டேன். இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து ஆர். நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்டை எடுத்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேட்டரியில். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மேலே உள்ள பார்ட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் R டேஷ் நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மேலே உள்ள பார்ட் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு R/2. பேசிக் லாஜிக் 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ கீழே உள்ளது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா R/2ன்னு இருந்திருக்கணும், ரைட்? அப்போ பேரலல் கனெக்ஷன். அப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா 1/R/2 ப்ளஸ் 1/R/2ன்னு வந்திருக்க போது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா த ஆன்சர் வில் பி லைக் R/4 which is option 1, ரைட்? ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ரெசிஸ்டன்ஸ் என் ஈச் ஆஃப் R ohm, ஓகே, when connected in parallel gives an equivalent resistance capital R ohm. ஓகே, ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொன்றும் என்னென்னா ஸ்மால் ஆர் ஓம் வந்து இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா விச் இஸ் லைக் கேபிட்டல் ஆர் ஓம். ஓகே, அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் லைக் பேரலல் கனெக்ஷன். ஓகே, இதை வந்து நம்ம வந்து எந்த இதில் கனெக்ட் பண்ணியிருந்திருக்கோம்னா பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்திருக்கோம். ஸ்மால் ஆர் ரெசிஸ்டன்ஸ், இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஓம்ங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ எனக்கு எப்படி வந்துருக்கணும் 1/R which is equal to 1/R plus 1/R அப்படியே இட் கோஸ் ஆன். கரெக்டாக தானே? அப்போ இதை மொத்தத்தையும் நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா இப்போ 2 ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா தட் வில் பி லைக் 2/R. 3 இருந்துச்சுன்னா 3/R அப்படி வந்துருக்கணும். 4 இருந்தால் 4/Rன்னு வந்திருக்கும். நம்ம அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஆர் நெட் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 1/R plus 1/R அப்படியே போயிட்டே இருக்க போது. அப்போ ஆப்வியஸ்லி தட் வில் பி லைக் n/R. okay, which is nothing n by small r, which is nothing but 1/capital R. okay, அப்போ கேபிட்டல் R அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா n R/n. ஓகே,
அப்போ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா என் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஸ்கனெக்டட் இன் பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மொத்த காம்பினேஷனையும் நான் சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு ஆர். ஓகே, அப்போ இது வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் தானே பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர்னு போயிட்டே இருக்கும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் ஸ்மால் ஆர். கொஷினில் வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் ஆரில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஸ்மால் ஆரை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆரில் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் என் டைம்ஸ் கேபிட்டல் ஆர். அதனால் நம்ம வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வந்திருக்க போகுது. ஸோ யூ வில் ஹேவ் என் டைம்ஸ் என் இன்ட்டு என் டைம்ஸ் கேபிட்டல் ஆர் வந்து இருக்க போகுது விச் இஸ் நத்திங் பட் ஆர் டேஷ். என்னோட புது ஆர் டேஷ் சீரீஸோடது வந்து இட் வில் பி லைக் என் ஸ்கொயர் capital R. Okay, where capital R is the net resistance of parallel connection. Got it? So in terms of parallel connection la na resistance வந்து find out பண்ணியாச்சு. So R dash will be equal to n square capital R, which is like option 1, right? ஸோ இதுவும் சிம்பிளான சம் தான். 2 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு கண்டிஷனுக்கு வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னொரு கண்டிஷனை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த அன்னோனை வச்சு, மேலே தெரிஞ்சிருக்க நோன் டேட்டா வச்சு. ஓகே, டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து when 3 identical bulbs of 60 watt 200 volt rating are connected in series. ஓகே, ஸோ 60 வாட் பல்பு எப்போ வந்து 60 வாட் ஆஃப் எனர்ஜி எமிட் பண்ணோம் அப்படின்னா அது 200 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா 60 வாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து அது எமிட் பண்ணும். ஓகே, அதான் ரேட்டிங்னு அர்த்தம், புரியணும். ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் டு அ 200 வோல்ட் சப்ளை. ஸோ அப்படி இருக்க போகிற பல்பை வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் 200 வோல்ட்டில் நான் வந்து மெயின் சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். த பவர் ட்ரான் பை தம் வில் பி, அந்த காம்பினேஷன் எவ்வளோ பவர் வந்து ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சிங்கிளாக நான் வந்து 200 வோல்ட்டில் வந்து கொண்டுட்டு போய் என்னோட 60 வாட் பல்பை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் லைக் 200 வோல்ட், இது வந்து 60 வாட். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 60 வாட் வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து ரேடியேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த சிச்சுவேஷனை வச்சு நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்போ P which is equal to V square by R இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பவருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் அப்படின்னா which is like 60 which is equal to 200 into 200 divided by the resistance R. ஓகே, இங்கே வந்து zeros it will get cancelled. நெக்ஸ்ட்டு 6 20 கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 2 டேபிளில். ஸோ திஸ் வில் பி லைக் 3. அப்போ இது வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா 10ன்னு இருந்திருக்கணும், ரைட்? அப்போ ஆர் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் வில் பி ஈக்குவல் டு 2000 டிவைடட் பை 3. ஓகே, அப்போ இங்கே வந்து நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் சிங்கிள் பல்ப் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. விச் இஸ் லைக் 2000 டிவைடட் பை 3 ஓம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி நான் வந்து 3 பல்பை வந்து சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எந்த வோல்டேஜ் இல்லைன்னா சப்ளை வந்து தட் இஸ் கோயிங் டு பி 200 வோல்ட்டில் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ 200 வோல்ட்டில் நான் வந்து 3 பல்பை ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து இந்த சர்க்யூட் வந்து ட்ரா பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மேலே உள்ள கண்டிஷனில் இந்த 200 வோல்ட்டும் அப்படியே எனக்கு வந்து என்னென்னா பல்புக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக 200 கம்மியான வோல்டேஜ் தான், புது வோல்டேஜில் தான் உள்ளே வந்து எனக்கு வந்து என்னென்னா ட்ராப் வந்து இருக்க போகுது. 3 பல்ப்ஸுக்கும் இந்த 200 வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் ஆயிரும், ரைட்? அப்போ வந்து இங்கே வந்து என்னோட பல்ப் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலில் அது க்ளோ ஆகாது, அதோட கம்மியாக தான் இருக்க போகுது. அப்படி கம்மியாக எரியும் போது 3 பல்பும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ டோட்டல் எனர்ஜி எமிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அப்போ வந்து டோட்டல் எனர்ஜி எமிட்டட் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு அதுவும் பவர் தான். அப்போ பவர் ஈக்குவல்ஸ் V ஸ்கொயர் பை ஆர், ரைட்? இங்கே வந்து ஆர் நெட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் நெட் வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஆர் நெட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? ஆர் நெட் வில் பி ஈக்குவல் டு 2000 divided by 3 into 3, ஏன்னா 3 டைம்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 2000 ஓம். ஸோ அப்போ இந்த டைம் வந்து நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2000 ஓம். அப்போ ஆர் நெட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 பல்பும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணுது அப்படிங்கிறது தானே. அப்போ பவர் வில் பி ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். V ஸ்கொயர் வந்து 200 into 200 divided by the resistance R, that will be like 2000. ஓகே, ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ 0 0 0
கேன்சல் அவுட் ஆயிரும். அப்புறம் 2 2வும் கேன்சல் அவுட் ஆயிரும். த ஆன்சர் ஹியர் இஸ் 20 வாட். ஓகே. சி இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது, ரைட்? நெக்ஸ்ட் சம் வந்து 220 வோல்ட் 100 வாட் பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் ஃபர்ஸ்ட் இன் சீரீஸ். ஓகே. ஸோ அப்போ 2 220 வோல்ட்டு பல்பு 100 வாட். ஓகே. ஸோ அது மேக்ஸிமம் பவர் வந்து 220 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது 100 வாட் வந்து எமிட் பண்ணும். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம் அண்ட் தென் இன் parallel. ஓகே. ஈச் டைம் த காம்பினேஷன் இஸ் கனெக்டட் டு அ 220 வோல்ட் ஏசி சப்ளை. ஸோ 2 தடவையும் நம்ம வந்து மெயின் சப்ளை வந்து 220 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். த பவர் ட்ரான் பை த காம்பினேஷன் இன் ஈச் கேஸ் ரெஸ்பெக்டிவ்லி வில் பி. அப்போ 2 சிச்சுவேஷனில் எனக்கு எவ்வளோ பவர் வந்து உள்ளேருந்து ட்ரா பண்ணுது அப்படிங்கிறது, ரைட்டு? சி இதை பார்க்கும்போதே தெரியுது, பேரலல் கனெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சீரீஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி போட்ட மாதிரி சம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பல்பு. ஓகே. இது 2யுமே நான் வந்து எதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 220 வோல்ட்டில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அப்போ நம்ம 220 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும் போது 2க்குமே எனக்கு வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னா சேம் 220 வோல்ட் வந்து ஈவனாக அப்ளை ஆகுது. ஸோ அப்போ 2 பல்புமே 220 வோல்ட்டில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இட் வில் எமிட் ஃபுல் பவர். ஓகே. ஸோ அப்போ ஃபுல் பவர் அதை எமிட் பண்ணுது அப்படின்னா மேலேருந்து ஒரு 100 வாட் வந்து வரப்போகுது, கீழே இருந்தும் எனக்கு வந்து ஒரு 100 வாட் வந்து எமிட் பண்ண போகுது. தேர்ஃபோர் பேரலல் கனெக்ஷனுக்கு வந்து 200 வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 200 வாட் வந்து வந்திருக்க போகுது. அதுதான் என்னோட ஆன்சராகவும் இருக்கணும், ரைட்? அப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு, ரைட்? அப்போ 50 வாட் 200 வாட்டு தான் எனக்கு வந்து ஆன்சராக வந்து வந்துருக்க போகுது. இப்போ 50 வாட் எப்படி வந்துருச்சு அதையும் போட்டுடலாம். முன்னாடி போட்டிருந்த மாதிரி தான் தெரிஞ்சிருந்துருக்கணும். எனிவே அதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பல்ப் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை வோல்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா P = V²/R. அப்போ பவருக்கு பதிலாக 100 which is equal to V². வோல்டேஜ் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ வோல்டேஜ் வந்து 220 × 220 / R. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 0 zeros வந்து இட் வில் கெட் கேன்சல், ரைட்? அப்போ 0 zeros 0 0 வந்து கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா R வந்து 22 × 22 அப்படியே வச்சுக்கலாம், கேன்சல் அவுட் ஆகும் கடைசியாக. அப்போ R வந்து 22 × 22ன்னு எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ஓகே. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதே பல்பே நான் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே. சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளவு பவர் வந்து அது எமிட் பண்ணியிருந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதோட அது எமிட் பண்ண போகிற பவர் வந்து முன்னாடி இருந்ததோட கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் வந்து இந்த தடவை எனக்கு சீரீஸ்னால கம்மியாக தான் இருக்கும். 220 வோல்ட் வந்து 110 இங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் ஆப்வியஸாக, ரைட்? எனிவே இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த மொத்த காம்பினேஷன்லேயே எனக்கு எவ்வளோ பவர் டெசிபேட் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ ஆர் நெட், இந்த மொத்த காம்பினேஷனோட ஆர் நெட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும்? இந்த மொத்த காம்பினேஷனோட ஆர் நெட்டு வந்து as usual 22 × 22 × 2. ஏன்னா 2 டைம்ஸ் வந்து 2 இருக்குல்ல, அதனால் × 2 வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்க போகுது. ஸோ இப்போ நான் என்னென்னா ஆர்நெட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பவர் P will be equal to V² / R, ரைட்? அப்போ V²க்கு வந்து காம்பினேஷனுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? 220 × 220. ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்துச்சுன்னா 22 × 22 × 2, ரைட்? அப்போ கேன்சல் அவுட் ஆகுதுன்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? யூ வில் ஹேவ் 22, இதுக்கு வந்து ஒரு 10, இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 10, இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா யூ வில் ஹேவ் லைக் 5, ரைட்? அப்போ 5 × 10 will be like 50. தேர்ஃபோர் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 4 தான் இங்கே வந்து என்னோட ஆன்சர், ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து an electric kettle has 2 heating coils. ஓகே. ஸோ அப்போ கெட்டில் இருக்க போது அது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு 2 காயில் இருக்குது. ஸோ 2 ஹீட்டிங் காயில்ஸ். when one of the coil is connected to an AC source, அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காயில் ஒரு காயிலை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா the water in the kettle boils in 10 minutes. ஸோ ஒரு காயில் மட்டும் ஒர்க் ஆகும்போது எனக்கு வந்து 10 மினிட்ஸில் வாட்டர் வந்து பாயில் ஆயிடுது. when the other coil is connected, ஸோ ஃபர்ஸ்ட் காயில் வந்து செகண்ட் காயிலில் வந்து நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணும்போது 40 மினிட்ஸ் ஆகுது பாயில் ஆகிறதுக்கு. ஓகே.
If both the coils are connected in parallel, the time taken by the same quantity of water to boil will be. ஓகே. ஸோ அப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2 காயிலையும் நான் பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பேரலல் கனெக்ஷன்னா 2க்குமே மெயின் சப்ளை 220 வோல்ட் மெயின் சப்ளைனா 2க்குமே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. அப்போ 2க்குமே கனெக்ட் ஆகும்போது எனக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் பாயில் ஆகும் அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட்டுனுக்கு 10 மினிட்ஸ் தனியாக வேலை செய்யும்போது, இன்னொன்று தனியாக வேலை செய்யும்போது 40 மினிட்ஸ். அப்போ 2ம் சேர்ந்து வேலை செய்யுதுன்னா சீக்கிரம் ஹீட் ஆயிடணும். சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் இங்கே வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். வாட்டர் பாயில் ஆகிறதுக்கு தேவையான ஹீட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஹீட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு கண்டிப்பாக குயிக்காக ஹீட் ஆயிடணும். அப்போ குயிக்காக ஹீட் ஆயிடணும்னா இருக்கிற டயத்துக்கு கம்மியாக வரணும். 10 மினிட்ஸுக்கும் கம்மியாக தான் வரணும். ரைட். ஏன்னா 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுது. அந்த காயிலும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ 10 மினிட்ஸுக்கும் கம்மியாக வரணும்னா ஆப்ஷன் வந்து எய்தர் இட் ஷுட் பி 8 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ். இது ரெண்டில் தான் எனக்கு ஆப்ஷன் வந்து வரப்போகுது. 25, 15 மினிட்ஸ் இது ரெண்டும் பார்த்தாலே இட் இஸ் நாட் பாசிபிள்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அப்போ நம்ம இந்த சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பவரை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ரைட். எல்லா 3 சிச்சுவேஷன்லையும் 2 தனியாக வேலை செய்யும்போது எனக்கு சேம் ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி 2 காயிலையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணும்போது எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த 3 சிச்சுவேஷன்லையும் ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ரைட். அப்போ ஹீட்டுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஹீட் இஸ் நத்திங் பட் த ஒர்க் டன். ரைட். அப்போ பவர் இஸ் ஈக்குவல்ஸ் ஒர்க் டன் டிவைடட் பை டைம்னு போடுவோம். இங்கே வந்து ஒர்க் டன் வந்து ஹீட் ப்ரொடக்ஷனாக இருக்க போகுது. அப்போ h/t. ஓகே. ஸோ அப்போ எல்லா கண்டிஷன்லையும் எனக்கு வந்து ஹீட்டுங்கிற ஹச் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்மில் எனக்கு வந்து வோல்டேஜ், கரண்ட், ஆர் இது எந்த காம்பினேஷன் மேக் பண்ண முடியும்னா கரண்ட்டுங்கிறது தேவையே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தாலே தெரியுது சேம் வோல்டேஜ். அப்போ விங்கிறது யூஸ் ஆகும். அப்புறம் அந்த காயிலோட ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் இன்வால்வ் ஆகும். ரைட். ஸோ எவ்வளோ கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுனா ரெசிஸ்டன்ஸ் வச்சு திருப்பி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷன் வச்சே நான் வந்து சம்மை சால்வ் பண்ணிடலாம். ரைட். அப்போ நான் இங்கே சூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து என்னென்னா P=V²/R. ஏன்னா காயிலோட ப்ராப்பர்ட்டி வச்சு தான் வருது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் தான் எனக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எனக்கு வந்து ஹீட் வந்து எனக்கு என்ன ப்ரொடக்ஷன் ஹீட் இருக்க போகுது அப்படின்னா ஹச்சுங்கிற ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. ஓகே. எல்லா தடவையும் சேம் ஹீட்டு தான். அதுக்கு வந்து எனக்கு வந்து அதே வோல்டேஜ் V² ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ண போகிறேன் விச் இஸ் லைக் R1. ஓகே. அப்போ பவர் வந்து h/tன்னு வந்திருக்கும். க்ராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா இன்டூ T1. இது ஃபர்ஸ்ட் ஹீட்டுக்கு. அடுத்த ஹீட்டுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஹச் சேம் ஹீட். ரெண்டாவது காயிலுக்கு வந்து V²/R2 இன்டூ T2. ஓகே. இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 காயிலையும் நான் பேரலில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த 2 காயிலையும் நான் பேரலில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் த பேரலல் காம்பினேஷன். அப்போ எனக்கு வந்து ஆர் பேரலல் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்னவா வந்துருக்கணும் ஸ்ட்ரைட்டாகவே R1 R2 டிவைடட் பை R1 + R2ன்னு அந்த எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்க போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் பேரலல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர் பேரலில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்டு கேஸுக்கு வந்து ஹீட் ஜெனரேஷனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ தேர்ட் கண்டிஷனுக்கு ஹீட் ஜெனரேஷன் H will be equal to V² டிவைடட் பை ஆர். ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் R1 R2 மல்டிப்ளிகேஷனில் டினாமினேட்டரில் இருக்குது நியூமினேட்டருக்கு வரப்போகுது. ஸோ யூ ஹேவ் R1 + R2. ஓகே. அப்புறம் டைமுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன ஃபைனல் டைம் அந்த டைம் தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் காம்பினேஷனோட டைம். அதை வந்து நான் வந்து T' செட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நம்ம தேர்டு கண்டிஷனுக்கும் ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. ரைட். ஸோ அப்போ வந்து மேலே உள்ள இந்த 3 கண்டிஷனையும் இப்போ வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி நான் வந்து T' என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே H தான் எனக்கு வந்து கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ அப்போ இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி நான் இதை வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஃபைனல் ஈக்குவேஷனில் R1 R2 இருக்குது. அதை ஃபுல்லாக நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்சும் வியால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு T' இன் டர்ம்ஸ் ஆஃப் T1 அண்ட் T2 வந்து கிடச்சிடும். ரைட். பார்த்தாலே தெரியுதுல. அப்போ R1க்கு நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா R1 will be equal to V²T1 டிவைடட் பை H. அப்போ R1க்கு பதிலாக V²T1 டிவைடட் பை H சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். R2க்கு பதிலாக V²T2 டிவைடட் பை ஹச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா எனக்கு கண்டிப்பாக ஹச்சும் வியும் கேன்சல் அவுட் ஆகிட்டு லெஃப்ட் ஓவர் எனக்கு என்ன தான் வரும் அப்படின்னா வெறும் T காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ரைட். அதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா T1க்கு வந்து 10 மினிட்ஸ் T2க்கு வந்து 15 நம்ம போட்டு சால்வ் பண்ணோன்னா 40 அப்படின்னு நம்ம போட்டு சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ரைட். T2 வந்து 40 மினிட்ஸ் தானே. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட்டு இன்புட் மட்டும் கொடுத்துருவோம். ஹச் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹச் அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து V². ஓகே.
R1க்கு பதிலா எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, இட் இஸ் லைக் V ஸ்கொயர் T1 ரைட்? V ஸ்கொயர் T1 டிவைடட் பை H. அப்போ உள்ள இருந்து V ஸ்கொயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே காமனா எடுத்துறேன். ஓகே, புரியணும். அப்போ V ஸ்கொயர் டிவைடட் பை H வந்து நம்ம ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உள்ள வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும்? ஸோ யூ வில் ஹேவ் T1 ரைட்? T1 ப்ளஸ் T2. காட் இட்? ஸோ T1 ப்ளஸ் T2 வந்து உள்ளே வந்து இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து T டேஷ் ரைட்? இங்கே வந்து T டேஷ். டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, அஸ் யூஷுவல் R1 R2 வந்து உள்ளே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ R1 R2 வந்து ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? V ஸ்கொயர் T1 டிவைடட் பை H இன்ட்டு V ஸ்கொயர் T2 டிவைடட் பை Hன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் ரைட்? ஸோ அப்போ கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்னென்ன கேன்சல் அவுட் ஆயிரும்? ஸோ 2 V ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆயிரும். V ஸ்கொயர் V ஸ்கொயர் V ஸ்கொயர் V ஸ்கொயர் இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட் ரைட்? ஓகே, H வந்து எனக்கு வந்து என்ன போகுது? ஸோ ஒரு H வந்து இங்கே வந்து H வந்து காம்பினேஷன் வந்து H ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கு வந்து போக போகுது. அதே மாதிரி இந்த H வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ எல்லா Hமே இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட் ரைட்? ஸோ H H H H இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். ஃபைன். ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1 விச் இஸ் ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 T1 ப்ளஸ் T2 ஓகே இன்ட்டு T டேஷ் டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா யூல் ஹேவ் லைக் T1 T2 கரெக்ட்? ஸோ யூல் ஹேவ் T1 T2. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருந்து நான் T டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ T டேஷ் வில் பி ஈக்குவல் டு T1 T2 டிவைடட் பை T1 ப்ளஸ் T2. T1 T2 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இட் வில் பி லைக் 10 இன்ட்டு 40 ரைட்? மேலே கொடுத்துருக்கிறது வந்து 10 இன்ட்டு 40 டிவைடட் பை 10 ப்ளஸ் 40 விச் இஸ் லைக் 50. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஜீரோஸ் வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். அடுத்த 4ம் 5ம் ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் லைக் 0.40 which will be like 8 ரைட்? அப்போ டைம் T வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 0.8 into 8 which is like 8 minutes. ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் T என்ன அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு which is like 8 minutes. அப்போ 8 to 4 தான் எனக்கு ஆன்சர் வரணும்னு சொன்னோம். அப்போ ஆப்வியஸாக இங்கே வந்து ஆன்சர் வந்து என்னென்னா which is like 8 minutes ரைட்? ஸோ இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. இந்த சம் கொஞ்சம் லென்த்தியான சம் தான், இருந்தாலும் சிம்பிள் தான் ரைட்? ஸோ 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை வச்சு நம்ம வந்து ஹீட் சேம் அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணோம். 3ஆவதுல ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யுது காயில் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் இருக்க மாதிரி வச்சு நம்ம அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3லையுமே ஹீட்டு சேம் தானே? அப்போ ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து 3 கண்டிஷன்ஸ்லையும் சேம் அப்படிங்கிறத வச்சு எல்லா ஈக்குவேஷனையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி நம்ம ஃபைனல் T டேஷ் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ சம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு லென்த்தியாக தான் இருக்கும் ரைட்? சம்மில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இதில் இருந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இன்னொரு 6 சம்ஸ் வந்துருக்கு. அது ஃபுல்லாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் ரைட்? என்னென்னு பார்க்கலாம். A set of n equal resistors of value capital R. ஓகே, ஸோ அப்போ வந்து n ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. எல்லாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் கேபிட்டல் R. ஓகே, ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் டு அ பேட்டரி ஆஃப் EMF கேபிட்டல் E. ஓகே, ஸோ அப்போ அதை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதோட பேட்டரியோட EMF வந்து என்னென்னா கேபிட்டல் E. ஓகே, அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லைக் கேபிட்டல் R. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைன். அப்போ வந்து the current drawn is I. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கரண்ட் எவ்வளோ கரண்ட் அதை ட்ரா பண்ணுது அப்படின்னா which is I. ஓகே, now the n resistors are connected in parallel to the same battery. ஸோ அதே பேட்டரியிலே நம்ம n ரெசிஸ்டரை நெக்ஸ்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரலில் அடுத்தடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம். then the current drawn from the battery becomes 10I. the value of n is. அப்போ n number of batteries எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ரைட்? ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஃபார்மில் வந்து பார்த்துருந்துருப்போம் which is current drawn I will be equal to EMF அதை கேபிட்டல் Eல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டிவைடட் பை R ப்ளஸ் ஸ்மால் r.
கேபிட்டல் ஆருங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃபைன். ஸோ இங்கே வந்து இந்த சம்மில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ரெண்டுமே கேபிட்டல் ஆர் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வந்து இதை வந்து நான் வந்து சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். செகண்ட் வந்து பேரலில் கனெக்ட் பண்ண போகிறேன். ரைட். ஸோ எல்லா கண்டிஷனுமே கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் என் எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கனெக்ஷனுக்கு கேபிட்டல் ஐ which is equal to current drawn வந்து I தான். சீரீஸில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வந்து இருக்கணும், E டிவைடட் பை ங்கிறது EMF டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர். ரைட். அப்போ இங்கே கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சீரீஸில் நம்ம என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரைட். அப்போ இட் வில் பி லைக் என்ஆர். ரைட். ஸோ இவ்வளோ சம் சால்வ் பண்ணியிருக்கோம்ல, இது என்னங்கிறது புரியணும். அப்போ என்ஆர் வந்து சீரீஸ்க்கு வந்து என்ஆர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இந்த சிச்சுவேஷனில் ஆறு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் டன். அடுத்த கண்டிஷன் வந்து நான் வந்து எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நான் வந்து parallel கனெக்ஷன் வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்போ parallel கனெக்ஷன் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் பாசிங் இஸ் லைக் 10i. அப்போ அது வந்து டினாமினேட்டரில் வரும், which is like 10i. ஃபைன் ரேஷியோஸ் வந்து எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், which is equal to E டிவைடட் பை. இப்போ வந்து நான் parallel கனெக்ஷனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து போடணும். ரைட். அப்போ parallel கனெக்ஷனுக்கு வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன் அப்படின்னா which will be like R டிவைடட் பை n. ரைட். ஸோ n டிவைடட் பை Rன்னு வரும். ஃப்ளிப் பண்ணி நான் வந்து R parallel வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், which is nothing but R divided by N plus capital R. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது, ரேஷியோஸ் எடுத்து கேன்சல் அவுட் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் வரும். ஸோ ரேஷியோஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஐ கேன்சல் அவுட் ஆயிரும். இ வந்து என்னென்னா இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். ரைட். ஸோ ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃப்ளிப் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா வில் ஹேவ் 1 divided by 10 which is equal to 1 divided by R வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். ஸோ வில் ஹேவ் லைக் R. எனக்கு உள்ளே வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா which will be like n plus 1. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் உள்ள இந்த பேராமீட்டர் வந்து சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருக்கிறோம், ஹோல் டிவைடட் பை 1 டிவைடட் பை. ஸோ இதை நம்ம அதே மாதிரியே சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் ஆர் ப்ளஸ் என்ஆர்னு வந்து வரப்போகுது. ஸோ அதே மாதிரியே யூல் ஹேவ் லைக் ஆர் இன்ட்டு என் ப்ளஸ் 1 டிவைடட் பை கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் n. ஓகே. ஸோ இங்கே வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணுறோம். ஸோ ஃப்ளிப் பண்ணும்போது பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரியுது R இன்ட்டு n + 1 R இன்ட்டு n + 1 வந்து கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து இந்த மொத்த டேர்மும் எனக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு எப்படி வந்ததுன்னா n டிவைடட் பை R இன்ட்டு n + 1ன்னு வந்து வரப்போகுது. அப்படியே அது வந்து மேலே வந்து ஃப்ளிப் ஆகுது அப்படின்னா அகெயின் R இன்ட்டு n + 1 வந்து இட் கோஸ் டு த நியூமரேட்டர். ஃபைன். ஸோ ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் திங் தான். அப்போ 1 டிவைடட் பை 10 இதை ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து வில் ஹேவ் லைக் 1 இன்ட்டு n வந்து இட் கம்ஸ் டு த டினாமினேட்டர். நியூமரேட்டரில் வந்து எனக்கு என்ன இருந்ததுன்னா R இன்ட்டு n + 1 நியூமரேட்டரில் வந்து வரப்போகுது. இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா R இன்ட்டு n + 1 இன்ட்டு n வந்து இருக்க போகுது. ரைட். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நான் வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். R இன்ட்டு n + 1 R இன்ட்டு n + 1 இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். டினாமினேட்டரில் n = 10ன்னு இருக்குது. ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா யூல் ஹேவ் n which is equal to 10. ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் லைக் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா யூ ஹேவ் லைக் 10 ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சீரீஸில் 10 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தேன். செகண்ட் கேஸில் பேரலில் நான் வந்து 10 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 1. ரைட். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. சிம்பிள் சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலாவில் சீரீஸ் பேரலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ 2.1 volt செல் which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohm. ரைட். ஸோ அப்போ இஎம்எஃப் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.1 volt. ரைட். அதே மாதிரி கரண்ட் வந்து எனக்கு என்னென்னா கரண்ட் ட்ரான் வந்து இட் இஸ் லைக் 0.2 ஆம்பியர். அதே மாதிரியே வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்முலாவுக்கு. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஜஸ்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். அப்போ ஃபார்முலா வந்து என்னது, I ஈக்குவல்ஸ் E டிவைடட் பை கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் ஆர். எல்லாமே தெரியுது எக்ஸப்ட் த ஸ்மால் ஆர். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க, யூல் கெட் த ஆன்சர். அப்போ ஐக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 0.2 which is equal to இஎம்எஃப்க்கு பதிலாக 2.1 டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ரைட். அப்போ இங்கே கேபிட்டல் ஆருக்கு வந்து எனக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க which is like 10. அதே மாதிரி ஸ்மால் ஆர் வந்து இட் இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ரைட். ஸோ அப்போ இங்கே எனக்கு எல்லா டேட்டாவுமே தெரியுது. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஸோ யூ வில் ஹேவ் 10 plus R which is equal to 21 divided by 2. Okay.
ஸோ அப்போ 21 divided by 2 அப்படிங்கும்போது this will be you'll have like 10.5. okay, first one is done. அப்போ r வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் 10.5 minus 10 which is nothing but the 0.5 ohm. ஓகே, அப்போ இங்கே வந்து என்னோட ஆன்சர் வந்து என்னென்னா which is 0.5 ohm which is like option 4, right? சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஜஸ்ட் லாஜிக் பேஸ் பண்ண கிராஃபிக்கல் சம் தான், என்னென்னு பார்க்கலாம். SL having an EMF E, okay? ஸோ அப்போ வந்து EMF as usual which is like E and internal resistance is R, fine, is connected across a variable external resistance which is like capital R, fine. ஸோ எப்பவும் போல் அரேஞ்ச்மெண்ட் தான். இங்கே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r, EMF வந்து கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. as the resistance capital R is increased, அப்போ வந்து வெளியில் இருக்க போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோன்னா நான் என்ன பிளாட் பண்ணணும் அப்படின்னா விக்கும் ஆருக்கும் நடுவில் உள்ள வோல்டேஜுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் உள்ள கிராஃப் என்னங்கிறத நான் வந்து பிளாட் பண்ணிகிட்டே வரணும். இந்த தியரி பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்ஃபினிட்டி அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து இந்த பேட்டரியிலேருந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண முடியும் which is EMF, ரைட்? அப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த பேட்டரி என்னால் மெஷர் பண்ண முடியும், பொட்டன்ஷியல் which is called as EMF, ரைட்? அப்போ கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு EMF வந்து என்ன ஆகணும், அந்த வோல்டேஜ் மெஷர் பண்ண போகிறது வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகணும். அதான் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் நம்ம லாஜிக்காகவே பார்த்துருந்துருப்போம். அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து டைம் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வோல்டேஜை போய் வந்து ரீச் பண்ண போது அந்த பீக் வோல்டேஜ் தான் என்னென்னா which is EMF, ரைட்? ஸோ அந்த மாதிரி கிராஃப் வர்றதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரே ஒரு கிராஃப் தான் பாசிபிள் which is like option 3, ரைட்? அது மட்டும் தான் பாசிபிள். ஆனால் ஆப்ஷன் 4ல் வந்து எனக்கு என்னன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வோல்டேஜ் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு போட்டிருக்காங்க. தட் வில் நாட் பி த கேஸ். ஒரு பீக் வோல்டேஜை ரீச் பண்ணோன்னே அது வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளாட்டன் ஆக போகுது, ரைட்? அப்போ EMF தட் இஸ் கால்ட் அஸ் EMF, ரைட்? அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 தான் எனக்கு வந்து வரணும். இதை எப்படி நம்ம ஈக்குவேஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் I ஈக்குவல்ஸ் EMF E divided by R plus R, இதான் நம்ம வச்சுருந்துருப்போம். இங்கே ஐயை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ் which is equal to E divided by, இங்கே நான் ஆரை ஃபேக்டர் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ தான் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ஆரை ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல் ஹேவ் 1 + R divided by capital R. ஓகே, ஸ்மாலாருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் as usual. அப்போ கேபிட்டல் R கேன்சல் அவுட் ஆயிரும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வியையும் இயையும் நான் சேம் ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் ஷுட் பி ஈக்குவல் டு 1, ரைட்? அப்போ டினாமினேட்டர் வந்து நான் 1 ஆக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மை நான் 0 பண்ணணும். ஓகே, அப்போ செகண்ட் டேர்மை நான் வந்து 0 பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதில் உள்ள டினாமினேட்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்? ஸோ டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த வேல்யூ வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே போக போகுது. அப்போ இங்கே நான் டினாமினேட்டரை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூமே எனக்கு வந்து இட் வில் ஸ்டார்ட் டிக்ரீசிங், ரைட்? அப்போ இது இன்ஃபினிட்டி அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ரொம்ப அதிகமாகிட்டோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் திஸ் டேர்ம் வில் பிகம் 0, ரைட்? அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் 1 ஆயிரும். அப்போ தான் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி ஈக்குவல் டு EMF, ரைட்? அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு எதை ரீச் பண்ணிடும் அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜை ரீச் பண்ணிடும் which is called as EMF, ரைட்? அப்போ V will be equal to E, ஃபைன். அதே இது வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கேபிட்டல் ஆரை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம்னா இந்த டேர்ம் வந்து இட் வில் ஸ்டார்ட் டாமினேட்டிங், ரைட்? அப்போ வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா EMF-ஓட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிவிஷனில் வந்து யூ ஹேவ் சம் வேல்யூ, அப்போ மேலே உள்ளதை நான் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1.2 1.3 அந்த மாதிரி டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போது. therefore V will be less than E. ஓகே, எந்த சிச்சுவேஷனில் அப்படின்னா when எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்பேரபிளாக ஸ்மாலாக இருக்கும்போது, ரைட்? ஸோ இது எல்லா இன்ட்யூஷன் லாஜிக் எல்லாமே தியரியில் பார்த்து தான் ஜஸ்ட் இந்த சம்முக்காக ஒன் மோர் டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், டவுட் இருக்கக்கூடாது, ரைட்? இதெல்லாம் சிம்பிள் கிராஃபிக்கல் சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து a current of 2 ampere flows through a 2 ohm resistor. ஓகே, ஸோ 2 ampere current வந்து 2 ohm resistor வழியாக பாஸ் ஆகுது when connected across a battery, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த கண்டிஷன் வந்து the same battery supplies a current of 0.5 ampere when connected across a 9 ohm resistor. ஓகே, இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 2 கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸாக நம்ம ரேஷியோ எடுத்தால் எனக்கு வந்து ஆன்சர் வரணும். I will be equal to E divided by capital R plus small r, ரைட்? ஸோ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை. அடுத்து செகண்ட் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் 2 ampere, ரைட், which is equal to
இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி வந்து கேபிட்டல் இ, அது கேன்சல் அவுட் ஆயிரும். அடுத்தது வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஓம் ரெசிஸ்டரில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் லைக் 2 ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணும், விச் வில் பி லைக் ஆர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனில் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, எனக்கு பாஸ் ஆக போகிற கரண்ட் வந்து இட்ஸ் லைக் 0.5 ரைட். அப்போ 1/2 நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதான், விச் இஸ் ஈக்குவல் டு E divided by external resistance வந்து it is like 9 plus R. Fine. ஸோ சேமாக இருக்க டேர்மெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், யூ வில் ஹேவ் இஇ வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 2 into 2 it becomes 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி சால்வ் பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடணும், ரைட். ஸோ அடுத்து 1 or 2 ஸ்டெப்ஸில் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 4 which is equal to 9 plus R divided by 2 plus Rன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது, ரைட். இப்போ ஜஸ்ட்டு நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா you will have 8 plus 4R which is equal to 9 plus R, ரைட். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது you will have like 3R which is equal to 3R which is equal to 9 minus 8, that is like 1. ஓகே, அப்போ internal resistance R will be equal to 1 divided by 3. ஓகே, அப்போ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்னென்னா 1/3 which is option 2, ரைட். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து போட்டு சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து a student measures the terminal potential difference V of a cell. Okay, so he is measuring potential difference, okay, of EMF E and internal resistance R as a function of current I flowing through it. அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி ஆஃப் தட் செல்லை வந்து மெஷர் பண்ணுறாப்புல, அந்த செல்லோட இஎம்எஃப் வந்து என்னென்னா ஈன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, the slope and intercept of the graph between V and I. அப்போ விக்கும் ஐக்கும் நடுவில் நான் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அதில் இருக்க போகிற ஸ்லோப் என்னவாக இருந்திருக்கணும், இன்டர்செப்ட் என்னவாக இருந்திருக்கணும், ஒய் இன்டர்செப்ட் என்னவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்குறாங்க, ரைட். ஸோ இப்போ நான் வந்து விஐயும் ஐயையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும், கரெக்ட். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து வி வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஐ வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ விஐயும் ஐயையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம தியரியில் வந்து பார்த்துருந்துருப்போம் ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி. ஃபைன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து ஐ ஈக்குவல்ஸ் இ டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர், அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்ல, அந்த ஃபார்முலா இருக்கும். அதுக்கு முன்னாடி, அது டெரிவேஷனுக்கு முன்னாடி எனக்கு வந்து யூல் ஹேவ் திஸ் ஸ்டெப் விச் இஸ் வி ஈக்குவல்ஸ் கேபிட்டல் இ மைனஸ் ஐ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ரைட். இந்த இது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும், இஎம்எஃப்ங்கிறது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதுலேருந்து எவ்வளோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் போக லெஃப்ட் ஓவர் தான் எனக்கு எக்ஸ்டர்னலாக கிடைக்க போகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதான் இந்த ஈக்குவேஷன், ரைட். ஸோ இது வந்து புரியணும். இங்கே தான் எனக்கு வந்து விஐயும் ஆர்ஐயும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸில் கரெக்டாக வி போட்டிருக்கோம், மேட்ச் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஐ வந்து இருக்குது. ஓகே, இதில் இஎம்எஃப் இயும் கான்ஸ்டன்ட் தான், அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆரும் எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போதே தெரியுது பவரில் எல்லாம் ஒன்று. அப்போ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ரைட். அப்போ இது எதோட மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனோட. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் எனக்கு என்ன வந்துருக்கணும், ஒய் ஈக்குவல்ஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் சி, ரைட். இப்படி தானே எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து சிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் த இஎம்எஃப் இ. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ஒய் இன்டர்செப்ட் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்க போகுது அப்படின்னா விச் வில் பி லைக் இ. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தாலே தெரியுது எனக்கு இன்டர்செப்ட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இஎம்எஃப் இயாக தான் இருந்திருக்க போகுது, ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு இன்டர்செப்ட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி லைக் இஎம்எஃப் இ. அப்போ ப்ளஸ் இ மைனஸ் இ ஆர் மைனஸ் ஆர் இருக்குது, இதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, இ தான் இருந்திருக்க போகுது. ஓகே, அப்புறம் வந்து இந்த சிச்சுவேஷனில் மைனஸ் ஐஆர் தான் இங்கே வந்து எம்எக்ஸோட மேட்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து நெகட்டிவ் ஆர் அப்படிங்கிறத எனக்கு வந்து ஸ்லோப்பாக இருந்திருக்கணும், ரைட். ஏன்னா ஐக்கு பொறுத்து தான் நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கிட்டே வர்றோம். தேர்ஃபோர் மைனஸ் ஆருங்கிறதா இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்லோப், ரைட். அப்போ என்னோடய கிராஃப் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா இட் வில் பி லைக் டிக்ரீசிங் ஒன். அப்போ லீனியர்லி டிக்ரீசிங் மாதிரி இருந்திருக்க போகுது, ரைட். அப்போ இதோட ஸ்லோப் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா மைனஸ் ஆருக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ இன்டர்செப்ட் வந்து எனக்கு வந்து எதுக்குன்னா இஎம்எஃப் இக்கு வந்து மேட்ச் ஆகணும், ரைட். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்க்கும்போதே தெரியுது, செகண்ட் ஒன் இன்டர்செப்ட் வந்து இட் ஷுட் பி லைக் இ. அதே மாதிரியே என்னோட ஸ்லோப் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி லைக் நெகட்டிவ் ஆர், ரைட். ஸோ கிராஃபிக்கல் சம் தான், டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபார் அ செல் டெர்மினல்
Potential difference is 2.2 volt. Okay, so அப்போ 2.2 volt வந்து கொடுத்துருக்காங்க. when a circuit is open, அப்போ circuit openல இருக்கு அப்படின்னா that is EMF, right? and reduces to 1.8 volt. அப்போ potential difference V வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.8 voltா reduce ஆகுது when a cell is connected to a external resistance capital R 5 ohm. okay, நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? இதெல்லாம் சிம்பிள் சம் தான். அப்போ நம்ம எப்போ உள்ள ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், which is I equals E divided by R plus capital R. இங்கே வந்து எனக்கு வந்து கரண்ட் வந்து I கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R என்னங்கிறது எனக்கு தெரியும். அப்போ ஐக்கு பதிலாக V by Rன்னு அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஐக்கு பதிலாக இதை வந்து V divided by capital Rன்னு ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா you'll get the answer. அப்போ எனக்கு வந்து கேபிட்டல் விக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதை தான் நம்ம வந்து போட போகிறோம், which is like 1.8 divided by 5 which is equal to E. E வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா that is 2.2, right? So 2.2 divided by small r plus capital R, right? அப்போ small r வந்து internal resistance plus capital R வந்து 5, ரைட்? ஸோ அப்போ இது நம்ம ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளான சம் தான். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு சால்விங் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் லைக் 1822 நம்ம வந்து வச்சு சால்வ் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1822 வச்சு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் வில் பி லைக் 9. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 11 வந்து வந்துருக்க போகுது. ஓகே, 2 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 9 into R plus 5 which is equal to 55, right? Inner multiplication பண்ணுறோம் அப்படின்னா 9R plus 45 which is equal to 55. ஓகே, அப்போ R வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 10 divided by 9, right? So R will be equal to 10 divided by 9 ohm. அப்போ internal resistance of the battery வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா which is like 10 divided by 9 ohm, right? சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு, ரைட்? ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், ரைட்? ஸோ சால்வ் பண்ணுறதுக்குலாம் ஈஸி தான், பட் லிட்டில் பிட் ட்ரிக்கி. என்னென்னு பார்க்கலாம். ஏ கார் பேட்டரி ஆஃப் இஎம்எஃப் 12 வோல்ட், அதோட இஎம்எஃப் வந்து எனக்கு வந்து இஎம்எஃப்ஐ கொடுத்துட்டாங்க which is like 12 வோல்ட் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 × 10⁻² ohm. சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இருக்குது. ரிசீவ்ஸ் எ கரண்ட் ஆஃப் 60 ஆம்பியர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, அப்போ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து எனக்கு 60 ஆம்பியர் கரண்ட் வந்து உள்ளே வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து போக போகுது. தென் த டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ். அப்போ அந்த பேட்டரியில் நான் எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தா எனக்கு வந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்க சர்க்யூட்டுக்கு வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து சர்க்யூட் ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து என்னோட 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் சார்ஜ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவில் வந்து ப்ரோட்டானையும் அதே அஸ் யூஷுவல் அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகும், நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகும். இதோட வோல்ட்டோட நான் சார்ஜ் பண்ண யூஸ் பண்ண போகிற இன்னொரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா அதிகமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருந்தால் தான் அது வந்து உள்ளே வந்து சார்ஜ் வந்து பாஸ் பண்ண போகுது, ரைட்? ஸோ லாஜிக் என்னங்கிறது புரியணும். இங்கே இருக்க போகிற அன்னோன் பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், which is my external source. ஓகே, அப்புறம் வந்து இந்த வயரில் வந்து நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ், ஜஸ்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி என்னங்கிறது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சர்க்யூட்டை வந்து நான் எப்படி ட்ரா பண்ண முடியும்? சும்மா சர்க்யூட் மாதிரி நம்ம யோசிச்சாலே இது வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து B, பொட்டன்ஷியல் லெவலில் நம்ம ஒரு சைடு வந்து எழுத போகிறோம் -E, ரைட்? ஸோ ரெண்டுமே சேமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவும் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய போகுது, சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே நான் போடணும், ரைட்? அப்போ V - 12, okay, which is equal to the current passing and the internal resistance, right? Wireoda resistance is negligible. அப்போ current passing வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 ஆம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ 60 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால அது சார்ஜ் ஆகுது இன்டூ internal resistance, அது மட்டும் தான் இங்கே இருக்க போகுது, which is like 5 × 10⁻², right? அப்போ you have 5 × 10⁻², right? into 10⁻². Got it? அப்போ இது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா யூ ஹேவ் லைக் 6 5 30, ரைட்? அப்போ 300 வரும். அப்போ 300 × 10⁻² will be like 3. அப்போ இங்கே வந்து யூ ஹேவ் 3. அப்போ V - 12 which is equal to 3. அப்போ V வந்து எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 15 வோல்ட். ஓகே, ரைட்?
அப்போ என்னோட எக்ஸ்டர்னல் வோல்டேஜோட பேட்டரி வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி லைக் 15 வோல்ட் ஃபைன். ஸோ இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இது சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எதுவும் குழப்பிட வேண்டாம். 2 பேட்டரி இருக்குது. அப்போ அந்த 2 பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணால் இன்னொரு பேட்டரி சார்ஜ் ஆகும். ஸோ 2 பேட்டரியும் பாசிட்டிவ் ஷுட் பி கனெக்டட் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். நம்மளோட சோர்ஸ் வந்து இதோட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வெளியிலேருந்து உள்ளே வந்து சார்ஜ் வந்து நான் வந்து சப்ளை பண்ணி அதை சார்ஜ் பண்ண முடியும், ரைட்? ஸோ பேசிக் கிர்ச்சாஃப்ஸ் லா வச்சே நம்ம வந்து இது வந்து லூப் ரூல் வச்சே நம்ம இது வந்து சால்வ் பண்ணிடலாம். ரொம்பலாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லை வச்சுலாம் நம்ம வந்து குழப்ப தேவையில்ல, ரைட்? ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த சம்ஸ்லேயும் டவுட் இருக்கக்கூடாது, ஃபைன். ஸோ இந்த இதில் மெயினாக நம்ம சர்க்யூட் லெஃப்ட் ஓவர் சம்ஸ் எல்லாமே, காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெஃப்ட் ஓவர் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணோம். அதே மாதிரியே நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ், தேவையான சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.